ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः मोकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीर्घाणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम् नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यदेशधारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 समानंद की जय भक्तिवेदांत स्वामी श्री रूपा महाराज की श्री गुरुदेव की जय गौर प्रेमानंदे शत्रुविदा भजन्ते मां जनाः सुकृतिनो अर्जुना आर्तो जिज्ञासुरर्ताति ज्ञानीश भरतर्षभा हरे कृष्ण படிச்சிருவியா நீ படிக்கிறியா 7.16 மாதாஜி பகவத்கீதை 7.16 ஓகே வீட்டில் போட்டுக்கோங்க படி படிக்கிறியா படி சதுர்விதா பஜந்தே மாம் जना सुकृतिनो अर्जुना आर्तो जिज्ञासु वर्ताति ज्ञानी च भरतर्षभा पढ़ी 7.16 ஒரே நிமிஷம் 7.16 மாதாஜி படிக்கணும் சதுர்விதா பஜந்தே மாம் जना सुकृतिनो अर्जुना आर्तो जिज्ञासु वर्ताति ज्ञानी च भरतर्षभा हरणी ट्रांसलेशन படிக்கறியா படிச்சிட்டியா படி ट्रांसलेशन O best of the Bharatas, O kinds of pious men, begin to render devotional service unto me. The distressed, the desire of wealth, the inquisitive, and he who is searching for the knowledge of the absolute. பிரபு நீங்க படிங்க பிரபு மலையாள படிங்க பொருளுரை துஷ்டர்களுக்கு எதிர்மாறான நல்லோர் அறநெறிகளை பின்பற்றுவோர் சுக்ரதினர் என்று அறியப்படுகின்றனர். சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியும் இவர்கள் நீதி மற்றும் சமூக சட்டங்களை கடைபிடித்து பெரும்பாலும் முழுமுதற் கடவுளுக்கு பக்தி செய்பவர்கள் ஆவர். இவர்களில் 4 வகையினர் உண்டு. துயரத்தில் இருப்போர், பணத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூர்ண உண்மையின் அறிவை தேடுவோர். பல்வேறு சூழ்நிலைகளின் காரணத்தினால் இத்தகையோர் முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டாற்ற வருகின்றனர். தங்களது பக்தி தொண்டின் மூலம் சில விருப்பங்களை பூர்த்தி செய்ய விரும்புவதால் இவர்கள் தூய பக்தர்கள் அல்ல. தூய பக்தி தொண்டு ஜட லாபத்துக்கான எவ்வித ஆசைகளும் இல்லாதது. பக்தி ரசாமிர்த சிந்து 1.1.11 தூய பக்தியினை பின்வருமாறு விவரிக்கின்றது. அன்யாபி நாஷிதா சூன்யம் ஞான கர்மாத்ய அனாவிரதம் ஆனுகுலேன கிருஷ்ணாம் சீலனம் பக்திர் உத்தமா. பரம புருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சாதகமான முறையில் எவ்வித லாபத்தையும் எதிர்பார்க்காமல் பலநோக்கு செயல்கள், தத்துவ கற்பனைகள் ஏதுமின்றி திவ்யமான அன்போடு தொண்டாற்ற வேண்டும். இதுவே தூய பக்தி தொண்டு எனப்படுகிறது. When these 4 kinds of persons come to the Supreme Lord for devotional service,
and are completely purified by the association of a pure devotee, they also become pure devotees. As far as the miscreants are concerned, for them devotional service is very difficult because their lives are selfish, irregular and without spiritual goals. But even some of them by chance, when they come in contact with a pure devotee, also become pure devotees. Also become pure devotees. Okay. ஈஸ்வரி பாரதி எழுதுறீங்களா? கடைசி பேராகிராஃப் படிக்கணும். கடைசி பேராகிராஃப் படிங்க நீங்க. பலநோக்கு செயல்களில் எப்போதும் மும்முரமாக இருப்போர் ஜட வாழ்வில் துன்பங்களை அடையும் போது கடவுளுடன் வருகின்றனர். அச்சமயத்தில் தூய பக்தருடன் தொடர்பு கொள்வதன் மூலம் இவர்களும் இறைவனின் பக்தர்கள் ஆகின்றனர். சில சமயங்களில் வாழ்வில் பொறுப்புற்றவர்கள் தூய பக்தருடைய உறவுகளுக்கு கடவுளை பற்றி அறிவுடன் ஆர்வம் செய்கின்றனர். அதுபோல வரப்பு தத்துவவாதிகளும் தங்களின் எல்லா அறிவு துறைகளிலும் வெறுப்புற்று சில சமயங்களில் கடவுளை பற்றி அறிய விரும்பி பக்தியுடன் கொண்டாடுவதற்காக முழுமுதற் கடவுளை வந்தடைகின்றனர். முழுமுதற் கடவுள் அல்லது அவரது தூய பக்தரின் கருணையினால் அறிவு பிரம்மன் மற்றும் உள்ளத்தில் உறையும் பரமாத்மாவை பற்றிய ஞானத்தினை கடந்து கடவுள் ஒரு நபர் என்று கருத்திற்கு இவர்கள் உயர்வு பெறுகின்றனர். துன்பமுற்றவர், கேள்வியாளர், அறிவை தேடுவோர், செல்வத்தை வேண்டுவோர் ஆகிய நால்வரும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் ஜட லாபத்துக்கும் எதிர தொடர்பும் இல்லை என்பதை முழுமையாக புரிந்து கொண்ட பின் தூய பக்தராகின்றனர். இத்தகைய தூய நிலையை அடையாமல் பகவானது திவ்யமான தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பக்தர்கள் பலநோக்கு செயல்கள், பௌதிக அறிவை தேடும் எண்ணம் போன்றவற்றினால் கலங்கத்துடன் வாழ்கின்றனர். எனவே தூய பக்தி தொண்டினை அடைவதற்கு முன் இந்த நிலைகளை எல்லாம் கடந்தாக வேண்டும். வீட்டில் கொடுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னால் அந்த ஸ்டேஜ் இருக்காங்க. ஓகே, மற்ற ரெடி ஆகிட்டீங்களா? நீங்கள் அங்கேயே பாருங்க, திருப்புறேன். கரைக்கு சார் இந்தா அண்ணி மற்ற கொடு பார்த்துடு கீழே விழுந்துடாம. ஓகே கத்தி பேசுங்க. போதும் பரவாயில்ல, போதும். नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासदि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. வீட்டில் படுக்கோங்க மேலேஜி. இந்த வேர்ஸ் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட சொல்கிறாரு. அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பௌதிக உலகத்தில் ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒருத்தங்க வந்து பகவானை நம்புகிறவங்க, இன்னொரு வந்து ஏத்திஸ்ட், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. ஸோ இதில் வந்து இந்த வரியில் வந்து கிருஷ்ணர் என்ன அர்ஜுனர்கிட்ட சொல்கிறாருன்னா, இந்த சுக்ருத்தினா அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க யாருன்னா புண்ணியவான்கள், நல்லவர்கள், தூய்மையானவர்கள், பயஸ் பீப்புளை வந்து 4 கைண்ட்ஸாக அவர் பிரிக்கிறத சொல்கிறாங்க. பகவானை நோக்கி அவங்களாம் வந்து அந்த 4 வகையான மக்கள் மட்டுமே நோக்கி போகிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கவலையில் இருக்காங்களோ, ரொம்ப வருத்தத்தில், பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை அப்படின்னு இருக்கிறவங்க வந்து பகவானை நோக்கி வருவாங்க. இன்னொன்று ரெண்டாவது வந்து பணம் சம்பாதிக்கிற, நிறைய எனக்கு வந்து ப்ரொமோஷன் வேணும், வீடு வாங்கணும், வாசல் அந்த மாதிரி மெட்டீரியல் நீட்ஸுக்காக வருவாங்க, ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது என்னென்னா ஒரு தெரிஞ்சுக்கணும் என்ற ஆர்வம் இருக்கிறவங்களும் வருவாங்க. நாலாவது வகை வந்து என்னென்னா பகவானையே தெரிஞ்சுக்கணும், அப்சல்யூட் ட்ரூத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வரதா பிரபுபாதர் வந்து இங்கே சொல்கிறாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி சாஸ்திரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணாமல் அதை மீறி இருக்கிறவங்கள வந்து தீயவர்கள், மிஸ்கிரியன்ஸ்னு பிரபுபாதர் சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒருத்தன் வந்து குடும்ப பிரச்சனைக்காக பகவான்கிட்ட சரணடைகிறான், இந்த பிரச்சனை போகணும், இல்லை எனக்கு வந்து ப்ரொமோஷன் வேணும், நல்ல உத்தியோகம் வேணும் அப்படின்னு வந்து கேட்குறவங்களாம் வந்து நல்லவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பகவானை நோக்கி ஏதோ ஒரு காரணத்துக்காக வரான், அதனால் வந்து அவங்களாம் கூட நல்லவங்க தான் அப்படின்னு பிரபுபாதர் சொல்கிறார். அதே மாதிரி வந்து நான் யார், நான் எதுக்கு பிறவி எடுத்தேன், எனக்கு மட்டும் எனக்கு கஷ்டம் இருக்குது, என் கூட பிறந்தவங்களுக்குலாம் இப்படி இல்லையே,
என் அப்பா அம்மா இப்படி இல்லையே, அந்த மாதிரி நிறைய கேள்விகளோட பகவான் கிட்ட அடைகிறவங்க கூட அவங்க கூட நல்லவங்க அப்படின்னு எங்கள் பிரபுபாதர் சொல்கிறாரு. இன்னொரு ஒரு ஃபைனல் கேட்டகரி என்னென்னா, உண்மையிலேயே பகவானை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வரவங்க. அவங்க வந்து இப்போ எந்த கேட்டகரியில் 4 கேட்டகரிஸில் எப்படி இருந்தாலும் அவங்க மெட்ரியாலிஸ்டிக் எண்ணத்தோடு ஆக்சுவலி வரக்கூடாது. அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே பக்தி ரசாமிருத சிந்துல. அந்யாபிலாசித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் ஆணுக்குல்யேன கிருஷ்ணானு சீலனம் பக்தி உத்தம. அதாவது பகவானுக்கு சேவை செய்யணும்னா அதை வந்து விருப்பப்பட்டு செய்யணும். நம்ம வந்து நம்மளுக்கு பகவானுக்கு இந்த பர்டிகுலர் சர்வீஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம யோசிச்சு பண்ணக்கூடாது. இல்லை இத்தனி விலைக்கு ஏற்றினா வந்து வீடு வாங்கலாம், இன்னைக்கு போய் இந்த சேவை பண்ணால் நல்ல உத்தியோகம் கிடைக்கும், அந்த மாதிரி ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டீஸும் எதிர்பார்த்து பண்ணுறதை தவிர்க்கணும். அது வந்து பியூர் டிவோஷனல் சர்வீஸில் வராது அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க பக்தி ரசாமிருத சிந்துவில். இது வந்து ஆனாலும் வந்து இங்கே என்ன பிரபுபாதர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வேளை மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸோடு வந்திருந்தா கூட, துக்கத்தினால வந்தாலும் பொருள் தேவைனாலும் வந்திருந்தாலும் கூட பரவாயில்ல, நீ வந்து அசோசியேஷன் ஆஃப் டிவோட்டீஸ் பியூர் டிவோட்டீஸ் அசோசியேஷனால் நீயும் பியூரிஃபை ஆகிடுவ, அது தப்பு இல்லை. ஸோ பியூரிஃபிகேஷனுக்கு பியூர் டிவோட்டீஸுடைய அசோசியேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இங்கே பிரபுபாதர் எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. இப்போ இதில் வந்து ஃபிலாசபர்ஸ், அதாவது தத்துவ ஞானிகளை பற்றி பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. பற்பல துறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கடைசியில் வந்து பகவான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் ஃபுல்லாக வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, எல்லா பிரின்சிபிள்ஸையும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க கூட வந்து நல்லவங்க தான் அப்படின்னு பிரபுபாதர் சொல்கிறார். ஏன்னா வந்து இறுதியில் வந்து அவங்க எப்படி இருந்தாலும் வந்து பிரம்மன் ரியலைசேஷனுக்கு அப்புறம் பரமாத்மா ரியலைசேஷன் வந்து கடைசியில் பகவான் தான் எல்லாம் அப்படின்னு உணர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு ரியலைசேஷன் வரணும்னா ஒரு பியூர் டிவோட்டியுடைய கருணை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர ஆப்போசிட் இம்பயர்ஸ், அதாவது அசுரர்கள் கேட்டகரியில் யார் வருவாங்கன்னா, முட்டாள்கள், லோவஸ்ட் ஆஃப் த மேன்கைண்ட். அப்புறம் யார் அறிவுலாம் வந்து மாயையினால் பீடிக்கப்பட்டிருக்கோ அந்த தேர்ட் டைப்பு. ஃபோர்த் வந்து அவங்களாம் வந்து அரக்கர்கள் கேட்டகரியில் வருவாங்க. ஃபூல்ஸ், இம்பயர்ஸ் பீப்புள், ஃபூல்ஸு, அப்புறமா லோவஸ்ட் ஆஃப் த மேன்கைண்ட். அப்புறமா யாரோட நாலேஜ்னா மாயையால் தீடப்பட்டிருக்கோம். இந்த 4 பேரும் வந்து பகவான் கிட்ட சரணடைய மாட்டாங்க. ஆனால் அவங்க கூட ஏதோ ஒரு பூர்வ ஜென்மா சுக்கிருத்தி, அக்கியான சுக்கிருத்தினால அவங்களுக்கு ஒருவேளை பியூர் டிவோட்டியுடைய அனுகிரகம் ஒரு இது கிடச்சுன்னா அவங்க கூட பியூர் டிவோஷனல் சர்வீஸ், தூய்மையான பக்தி சேவையில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு பிரபுபாதர் சொல்கிறாரு. இதில் என்னென்னா வந்து எப்பவுமே வந்து இந்த 2, அதாவது அசுரர்கள், தேவர்கள், அந்த மாதிரி குணாதிசயம் உள்ள மக்கள் எப்பயுமே இருப்பாங்களாம். ஆனால் அந்த காலத்துலாம் ரொம்ப கம்மியாக அசுர குணம் உள்ள கம்மியாக இருந்தாங்க. இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ் மாதாஜி. தேங்க்யூ பிரபுஜி, இந்த வாய்ப்பு கொடுத்த மாதாஜி எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ணா. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து கஷ்டம் வந்து எல்லாருக்குமே பௌதிக லோகத்தில் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து அடுத்தான் பௌதிகவாதிக்கு வந்து கஷ்டம் தெரியாது, கஷ்டத்தில் இருக்கோன்னே தெரியாது. பன்றிகளுக்கு சாக்கடையில் இருந்தால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா என்ன? பன்றிகள் ஹாப்பியாக தான் இருக்கும். ஓகே, ஆனால் நமக்கு தெரியும் அது பன்றிகள் வந்து கஷ்டப்படுறது தெரியும் இல்லையா? அந்த மாதிரி பௌதிகவாதிகள் இல்லை, நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன், எங்கள் அம்மா அப்பா கஷ்டம், அப்படி கிடையாது. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க எல்லாருமே. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியல, கஷ்டத்தில் இருக்கோன்னே தெரியல. ஓகே, அவங்க என்ன நினச்சிக்கிறான், இது ஜாலியாக நினச்சிக்கிறான். எப்படி பண்டிகைகள் சாக்கடையில் ஜாலியாக இருக்குதோ அதே மாதிரி அவங்க இந்த புனரப்பி மரணம், புனரப்பி ஜனம், இது நமக்கு ஓகே அப்படின்னு சொல்லி செட்டில் ஆகிட்டான்.
நம்ம கொஞ்சம் புத்திசாலினா என்ன பண்ணுறோம், நம்ம இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். நமக்கு கஷ்டம் தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு தெரியல. எது நல்லது? தெரியதான் நல்லது ரைட்டா? ஸோ அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு நினைக்க வேணாம். பைத்தியக்காரன் வந்து எல்லா இடத்துலையும் ஜாலியாக இருப்பான், ஏன்னா அவன் ஈஸ் மேட் ஃபெல்லோ. ஓகே, ஆனால் பைத்தியம் இல்லைன்னா தெரியும். இந்த மாதிரி எல்லாம் பணம் பைத்தியம் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, தே வாண்ட் என்ஜாய் இந்த உடலை வைத்து. ஆனால் நமக்கு தெரியும் இந்த உடலை வைத்து என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால நமக்கு என்ன தெரியுது, உண்மையிலே கஷ்டம் தெரியுது. ஓகே, அவனுக்கு கஷ்டம் தெரியல, அவ்வளோதான். ஓகே, அதனால் இந்த 4 மனிதர்கள் வந்து கடவுள் நோக்கி வராங்க. ஜனா சுகிருத்தோ அர்ஜுனா அர்த்தோ அர்த்தாத்தி ஞானீஷா பிரதர்ஷபா. இன்னொரு தெரியாது, 4 பேர் இருப்பாங்கல்ல. அர்த்தோ ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தாத்தி ஞானி ஜிக்ஞாசு. ஓகே, 4 பேர் ஆர்த்தோ அர்த்தாத்தி ஜிக்ஞாசு ஞானீஷா பிரதர்ஷபா. இந்த 4 பேரும் ஆமாம் வயசுல சில ஞானவான் மா பிரபத்தியதே வாசுதேவ சர்வதி சா மகாத்மா சுல்லபா. அதில் ஞானவான் பல பிறவிகள் கடந்து இந்த மாதிரி நான் யார் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்லி என்கொயரி பண்ணி கடைசியில் பகவான் வாசுதேவன் சொல்லி வர்றாருல, அவர் தான் ரொம்ப பிடிக்குமா கிருஷ்ணன். ஓகே, கிருஷ்ணன் தான் கடவுள்னு சொல்லி கடைசியில் வர்றாரு இல்லையா, அவர் தான் கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறார். ஓகே, ஞானவான் மா வாசுதேவ சர்வதி சா மகாத்மா சுல்லபா. அந்த மாதிரி ஒரு சோல் வந்து ரொம்ப ரேரம். ஓகே, சுதுர்லபா. ஓகே, அதனால் நம்ம வந்து கஷ்டம் வந்து ஆக்சுவலாக கஷ்டம் இருக்கிறது நல்லது தான் நமக்கு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிருஷ்ணனை பண்ணுறோம். ஓகே, அதனால் கஷ்டத்தோட கொஞ்சம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து பக்தியிலே ஈடுபடுத்துகிற மாதிரி இருக்கிறது தான் நல்லது. ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய செல்வம் இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம பக்தியில் வரமாட்டோம். இந்திரனுடைய பையன் என்ன பண்ணான், ஜெயந்தன், கெட்டு குட்டிச்சோடு ஆகிட்டான். ஓகே, ஏன்னா அப்பா வந்து பெரிய ஆள். அதே மாதிரி குபேரனுடைய பசங்க 2 பேரும், மணிகிரீவன் நலகுபேரன், இவங்களும் ரொம்ப மோசமான பசங்க தான், ஏன்னா பெரிய செல்வந்தர் பசங்க. ஓகே, அதனால் சுஷிதாம் சிறுமதாம் கேகே அந்த ஸ்லோ இருக்கே நினைக்கக்கூடாது. அது இப்படி போய் நம்ம இந்த பிறவியில் சரியாக பண்ணாமல் கடைசியில் செல்வந்தர்கள் பசங்களை பிறந்தோன்னா, செல்வந்தர்கள் பசங்க வந்து எப்படி இருப்பாங்க, கெட்டு போயிடுவாங்க. ஓகே, அவங்க பக்தியில் ரொட்டி கப்படா மக்கடா அவங்க வந்து அவங்களுக்கு இது கிடையாது, உணவு கொடுத்ததுக்கெலாம் எல்லாம் இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து என்ன இருக்காது, ஒழுக்கம் இருக்காது. அதனால இந்த ஜெயந்தன் வந்து சீதை மாதா மேலேயே மார்பிளே அவங்க வந்து இது பண்ணுறான், பிரச்சனை பண்ணுறான். கடைசியில் ராமர் வந்து அந்த அம்பு போட்டவொன்னு தான் அவன் ஒரு கண்டு போச்சு. இந்த மாதிரி அதுக்கப்புறம் மனைவி கேட்குறான். இந்த மணிகிரிவன் நல்லகுருவன் என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸு போடாமல் நாரத முன்னாடி நிற்கிறாங்க, சாபம் வாங்கினாங்க இல்லையா, அர்ஜுனட்டி மாதிரியான. இந்த மாதிரி தான் ஹிப்பீஸ்லாம் இருந்தாங்க யூஎஸில். எல்லாம் ஒரு ஒழுக்கமே கிடையாது. அந்த மாதிரி ஹிப்பியை ஹாப்பியாக மாற்றுறது யார், பிரபுபாத். ஓகே, அதனால எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அவர் தூய பக்தருக்கு கான்டாக்ட் வந்துருச்சுன்னா அவர் என்ன பண்ணிடுவாராம், அவரும் தூய பக்தராக மாறிடுவார். ஓகே, ஹீராட்டா ஹூணா ஆனந்தர புலிந்த புல்கஷா ஆபீர சும்பா எவ்வளோ கசாதையா. இவங்க யாராக இருந்தாலும் சரி எந்த இனத்தவராக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு தூய பக்தர்கிட்ட கான்டாக்ட் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பியூரிஃபை ஆகிடுவாங்க. அதுக்கு பிரபுபாத் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் யூஎஸில் போய் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாரு, பெரிய பெரிய வைஷ்ணவெலாம் மாற்றுறாரு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் யாராக இருந்தாலும் சரி, இந்த 4 கிளாசிஃபிகேஷன் இருந்தவங்க எல்லாருமே தூய பக்தராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாற்றத்துக்கு என்ன பண்ணோம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லிட்டு வரும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச்.